சம்டைம்ஸ் சில விஷயத்தை கண்டுக்காமல் கடந்து போகிறப்ப நம்ம பாட்டுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போகிறோமோ என்னமோ. அண்ட் அவிஷ் யோர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் அஜித். ஐ திங்க் நீங்கள் அந்த ரேஸ்லாம் போய் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனீங்க. அண்ட் இட் ரிஸ்கி திங். அப்போ தனக்கு பிடிச்சதை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். ஹவ் டு யூ see that? பேசுனீங்களா? அடிக்கடி பேசுவோம். பட் அஜித்தோட ஒரு அருமை என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள், ஒரு நடிகங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, வெறும் நடிப்பு மட்டும் இல்லை சார். ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்த உடனே நம்ம உலகமே இந்த இண்டஸ்ட்ரியாக மாறிடுறது. நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களை எல்லாருமே இண்டஸ்ட்ரி பற்றி தான் பேசுவாங்க. எல்லாமே வளர்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிரும். உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிரும். ஸோ இதை இன்டென்ஷனலாக கொஞ்சம் விட்டு தூரத்தை போய் உலகம் எங்கே போயிட்டுருக்கு, ஒரு வெங்காயத்துக்கு என்ன விலை, சக்கரைக்கு என்ன விலை அப்படின்னு ஒரு நடிகனுக்கு தெரியுறது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி புது அனுபவங்களை சேர்க்குற ஒரு நடிகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அஜித் அந்த மாதிரி அவர் திடீர்னு பைக்கிங் போயிடுவார், திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஹீல் டூ ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளைங் பண்ணுவார், அப்புறம் கார் ரேசிங் பண்ணுவார். எல்லா விஷயத்துலையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ் காட் இன்டெப்த் நாலேஜ். சும்மா மேலோட்டமாக கூட கிடையாது. இப்போ கார் ரேசிங் இறங்கினா இந்தியாவுக்கு ஒரு மெடல் எடுத்துகிட்டு வர்றாரு 3வது ஸ்டேட்டில் ஸோ ஐ லைக் தட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். ஐ லைக் தட் லெவல் ஆஃப் ஒரு ஹீரோவில் மட்டும், சினிமாவில் மட்டும் ஹீரோவெல்லாம் இருக்காமல் எல்லா இடத்துலையும் ஒரு ஹீரோவாக இருக்கார் பாருங்கள். அதுதான் ஐ திங்க் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஐ அட்மயர் தட் அ லாட். பிகினிங்லேருந்து நான் ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். இப்போ பிகம் அ ஃபேன்.